இன்னைக்கு ஐந்தாவது ஐபிஎல் ஆட்டம் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணியும் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதியிருந்தாங்க. இந்த ஆட்டம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கோர். இரண்டு அணிகளுமே சுமார் 200 ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க. எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கோர் மேட்சாக நடந்தது மட்டும் இல்லாமல் இரண்டு நம்ம தமிழக பிளேயர்கள் இந்த ஆட்டத்தில் எதிரணியை கதற விடுற மாதிரியான அற்புதமான தரமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் டாஸ் ஜெயிச்ச கில் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஆர்யா 47 ரன்கள் எடுத்தாரு. பிரப்சிம்ரன் 5 ரன்கள். இப்படி டாப் ஆர்டர்கள் அடுத்தடுத்துன்னு விக்கெட்டை எழுந்தாலும் கேப்டனான ஸ்ரேஷ் ஐயர் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டவ பேட்டிங்கை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 9 சிக்ஸ் 5 பவுண்டரிகள் மட்டுமே அடிச்சு வெறும் 42 பந்துக்கு 97 ரன்கள், செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலுமே பஞ்சாப் அணியுடைய ஸ்கோர் 20 ஓவருக்கு 243 அப்படிங்கிற ரொம்ப பெரிய இமாலய ஸ்கோரை எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டவம் பேட்டிங்கை இன்னைக்கு ஸ்ரேஷ் ஐயர் அவர் அடிச்சிருந்தாரு. ஆனாலுமே பிக் ஸ்கோர் அவங்க எடுத்திருந்தாலும் போலிங்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழக பிளேயர் சாய் கிஷோர் அபாரமா பந்து வீசியிருந்தாரு. எல்லாருடைய போலிங்கையும் ஸ்ரேஷ் ஐயர் பொழந்து கட்டியிருந்தாலும் சாய் கிஷோர் அவருடைய போலிங்கை மட்டும் ஸ்ரேஷ் ஐயர் அவரால் அசைச்சிக்க முடியல. 4 ஓவருக்கு 30 ரன் மட்டும்தான் சாய் கிஷோர் கொடுத்திருந்தாரு. 3 விக்கெட்டையும் வீழ்த்திருந்தாரு. இப்படி இருக்க 244 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக இருந்தாலும் இந்த மைதானம் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஹோம் கிரவுண்ட் தான். ஆனாலுமே இவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு ஓபனர்களாக இறங்கின சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா கில், இதுல கில் 33 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த பட்லர், மற்றொரு நம்ம தமிழக பிளேயரான சாய் சுதர்ஷன், 2 பேருமே சர்னு சிக்ஸர்களை அசால்ட்டா பறக்க விட்டாங்க. சாய் சுதர்ஷன் எல்லாம் சிக்ஸர் பவுண்டரி தான். 41 பந்து மட்டும் தான் விளையாண்டாரு. ஆனா 74 ரன்ல நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் அவுட் ஆக மறு முனையில ஜாஷ் பட்லர் அபாரமா அவரும் அரை சதம் அடிச்சாரு. 54 ரன்கள் எடுத்திருந்தப்ப பட்லர் அவரும் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஆனா அதே போல இம்பாக்ட் பிளேயரா வந்த ஷெஃபன், மறு முனையில ராகுல் திரிபாதி, 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸ் அணியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே போராடினாங்க. ஆனாலுமே ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு பயங்கரமாக ஏறிக்கிட்டே போச்சு. ஏன்னா 244 அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான டார்கெட் கிடையாது. ஓவருக்கு ஓவர் கண்டிப்பாக 13-14 ரன்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி தள்ளப்பட்டதால ஒரு கட்டத்துக்கு மேலே ரன் ரேட் ப்ரெஷரை அவங்களால தாங்க முடியல. கடைசியாக ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியாமல் குஜராத் டைட்டன்ஸ் அணி அதுவும் கடைசி ஓவர் வரைக்கும் போராடி தான் இந்த ஆட்டத்தில் தோற்று போயிருந்தாங்க. ஸோ தோற்று போயிருந்தாலும் போலிங் போடுறப்ப நம்ம தமிழக பிளேயர் சாய் கிஷோர், அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ணுறப்ப மற்றொரு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், இவங்க 2 பேருடைய அபாரமான ஆட்டம் பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க தோல்வி அடையலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய பயத்தை அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் காட்டிட்டு தான், முக்கியமாக நம்ம 2 தமிழக பிளேயர்கள் அவங்க காட்டிட்டு தான் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நம்ம தமிழக பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆட்டத்தில் தனித்துவமாக தெரிகிற மாதிரி தான் இருந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.